ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 18/11/2025 செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய ஸ்ரீசக்தி ட்ராக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 402 அப்படின்றது தான் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 0 கொடுத்துருந்தோம், ஏ போர்டில் 4 இல்லைன்னா 0 கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே ஏ போர்டில் நமக்கு 4 அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு, நீங்களே பாருங்கள். ஆல் போர்டில் 1 இல்லைன்னா 0 கொடுத்துருந்தோம், நமக்கு பி போர்டில் 0 அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 4, பி போர்டில் 0 அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு, நீங்களே பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து கேஎலுக்கான கெஸ்ஸிங் வெளியாகிட்டுருக்கு, தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ரீசக்தி ட்ராக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 402 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா 056 அப்படின்றது தான் வந்திருக்கு. ஏ போர்டில் 0 வந்திருக்கு, பி போர்டில் 5 வந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே பவர் நம்பர் எடுத்து வந்திருக்கு 0, 5, 6 அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா 0க்கு பவர் 5, 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் 6 அப்படின்றது வந்திருக்கு. அடுத்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 117, 0க்கு அடுத்து 1, 0க்கு அடுத்த நம்பர் வந்திருக்கு, டபுள்ஸில் வந்திருக்கு 11, 6க்கு அடுத்த நம்பர் 7 அப்படின்ற நம்பரில் வந்திருக்கு. அதே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளில் பார்க்கும்போது அப்படியே கண்டினியூட்டி 1க்கு அடுத்து 2, 1க்கு அடுத்து 2ன்ற நம்பர் வந்திருக்கு, 7க்கு அடுத்து 8 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு நெக்ஸ்ட் நாள் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ற நம்ம கெஸ்ஸிங் நம்ம கணக்கில் எடுக்கும்போது சி போர்டில் 9, 8, 3 இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. உங்களோட கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம இயர்லி சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 3, 8, 9 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஎல் மற்றும் டிஎருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் போடுறதுக்கு இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க ரொம்பவும் ஜென்யூனான கம்பெனி, நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். நீங்கள் பரிசு பெற்ற தொகையை உடனுக்குடனே சென்ட் பண்ணிடுவாங்க. 3 டிஜிட்டாக இருந்தாலும் 4 டிஜிட்டாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே வாங்கிக்கலாம். இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 8807 37 34 89 இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்பிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மனசு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஜென்யூனாக நடந்துப்பாங்க. நம்ம இப்போது அடுத்து பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னா, பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா 1ன்ற நம்பர் நமக்கு 25 நாள் ஆகுது, 3ன்ற நம்பர் 93 நாள் ஆகுது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 இல்லைன்னா 3 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 12 நாள் ஆகுது, 9ஆம் நம்பர் 5 நாள் ஆகுது. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 12ன்ற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் 12 நாள் ஆகுது. ஸோ ஒரு 6, ஒரு 9 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா 26 நாள் ஆகுது, 6ன்ற நம்பர் 18 நாள் ஆகுது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 இல்லைன்னா 6 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் 1 இல்லைன்னா 3, பி போர்டில் 6 இல்லைன்னா 9, சி போர்டில் 1 இல்லைன்னா 6 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நான் எடுத்துகிட்டு வந்திருக்க கெஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 இல்லைன்னா 3 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் நம்பி நம்பர் போடலாம், கண்டிப்பாக அதில் நம்பர் பாஸ் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 இல்லைன்னா 1, பி போர்டில் 9 இல்லைன்னா 6, சி போர்டில் 1 இல்லைன்னா 6 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 3, 1. ஆல் போர்டில் ஏபிபிசி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான நம்பர் என்ன அப்படின்னா 36, 39, 91, 37, 69, 11, 14, 91. இதிலிருந்து ஏஓ, ஏபிஓ,
பிசிஓ ஏசிஓ வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இருக்கிற நினைக்கிற நம்பர்கள் மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டிஜிட்டில் இருக்கிற நம்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நம்பர்ஸாக இல்லாமல் கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 313, 969, 116, 369, 381, 196, 339. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸில் இருக்கிற நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் டோக்கன் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லிக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.